சென் கதையிலே கூட ஒரு கதை உண்டு. அது வேறொன்றும் இல்லை, ஒரு காசு ஞானி என்று அவருக்கு பெயர். ஒரு காசு ஞானி. நான் முதலிலேயே சொன்னேன், வாழ்வில் ஒரு கட்டம் பெறுவது, இன்னொரு கட்டம் தருவது என்று. பெறுவதும் தருவதும் தான் இரண்டு கரைகள், இரண்டுக்கும் உட்பட்டு நடப்பது தான் மனித வாழ்க்கை. இங்கே இந்த சென் ஞானியின் மூலம் அந்த தத்துவத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் பெயரே ஒரு காசு சென் தான். அவர் பல இடங்களுக்கு செல்லுவார். ஒரு நீண்ட அங்கியை அணிந்து கொண்டிருப்பார். அதில் எல்லா பக்கங்களிலும் பைகள் இருக்கும், பாக்கெட். அந்த பைகள் நிறைய அவர் இனிப்புகளை திணித்து வைத்திருப்பார். சின்னஞ்சிறு பிள்ளைகளை எல்லாம் அவர் பார்த்துவிட்டால் வழியில் அவர்களை அன்போடு அழைத்து அரவணைத்து அவர்களுக்கு நெற்றியில் முத்தமிட்டு தன் பையில் இருக்கக்கூடிய இனிப்பை எடுத்து கொடுப்பார். ஆக அவர் தருகிறார். காரணம், அந்த குழந்தைகள், அந்த பிள்ளைகள் பெறுகிற பருவத்திலே இருப்பவர்கள், அவர்களால் தர முடியாது. எனவே அவர்களுக்கு இவர் தருகிறார், பிள்ளைகள் பெறுகிறார்கள். அது ஒரு கட்டம். அப்படியே நடந்து சென்றால் ஒரு 25 வயது 30 வயது இளைஞன் எதிரே வருகிறான். அவனை பார்த்தவுடன் இவர் என்ன செய்கிறார்? கையை நீட்டுகிறார். எதற்கு கையை நீட்டுகிறார்? ஒரு காசு கொடு என்கிறார். ஒரு காசு கொடு என்கிறார். குழந்தைகளை பார்த்த பொழுது இவர் கொடுத்தார். பெரியவர்களை பார்க்கிற பொழுது இவர் கை நீட்டுகிறார். காரணம், நீங்கள் வளர்ந்து விட்ட பிறகு சக மனிதனுக்கு கொடுக்க பழக வேண்டும் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய செய்தி. ஒரு காசையாவது கொடு. உன்னிடம் எதுவும் இல்லை என்று சொல்லிவிடாதே. ஒரே ஒரு காசையாவது நீ அடுத்தவனுக்கு கொடு என்று சொல்கிறார் அந்த சென்னினுடைய கதை நமக்கு வழங்கக்கூடிய தத்துவம். இப்படி நாம் ஈகையை பற்றி, சக மனிதர்கள் துயராற்றுவது குறித்து நிறைய சிந்திக்கலாம், நிறைய பேசலாம். பேசுவதனால் பயனில்லை, சிந்திப்பதனாலும் பயனில்லை. உங்களை போன்று செயற்படுவதுதான் மிக மிக முக்கியமானது. செயற்படுவதிலே தான் சிறப்பு இருக்கிறது. ஆண்டவனை எப்படி அடைய முடியும்? நீங்கள் கிறித்துவத்திலும் அதற்கான ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நாம் படிக்கலாம். இஸ்லாமின் திருமறையிலும் ஒரு அழகான செய்தியை நம்மாலே வாசிக்க முடியும். எப்படி ஆண்டவனை அடைவது? நீங்கள் பெரிய புராணத்தை எடுத்து பார்த்தால் கூட 63 நாயன்மார்களின் வரலாறு இருக்கிறது. 63 நாயன்மார்களின் வரலாற்றையும் படித்தால் மிகப்பெரிய சாதனைகளை ஒன்றும் அவர்கள் செய்துவிடவில்லை. 63 நாயன்மார்களும் செய்த செயல் என்ன என்றால், பசித்து கிடப்பவனை தேடி சென்று அவனை வீட்டிற்கு அழைத்து வந்து, அப்படி அழைத்து வந்து விருந்தளித்தவன் பசியாற்றியது தான் அவன் செய்த தொண்டு. ஆக பசித்த வயிறுக்கு உணவை தருகிற நிலையில் நீங்கள் அடியாராக மாறுகிறீர்கள். தெய்வமே மெச்சக்கூடிய நிலையை அடைகிறீர்கள். நான் தமிழனாய் பிறந்ததற்கு, தமிழை படிப்பதற்கு பல்லூழி காலம் தவம் இருந்திருந்தால்தான் இந்த வரம் எனக்கு வாய்த்திருக்கும் என்று நம்புபவன். இன்றைய தலைமுறை தமிழை படிக்க தயாராக இல்லை. நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசினால் தான் அறிவாளி, தமிழ் பேசினால் தற்கூரி என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நாம் தடம் புரண்டு விட்டோம்.